ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ டிஷ் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு குல்ஃபி சிக்கன். குல்ஃபி சிக்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் டைம் ஜாப் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அந்த லிங்க்கில் போயிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே நம்மளோட குல்ஃபி சிக்கன் செய்கிறதுக்காக நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன், 3/4 கிலோ வரைக்கும் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த லெக் பீஸு, ஷோல்டர் பீஸ் அந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு, அப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தேவைக்கேற்ப மாதிரி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்மளோட இந்த குல்ஃபி சிக்கனோட ஸ்பெஷல் வந்து புளித்தொக்கு தான். அந்த புளித்தொக்கை நம்ம ரெடி பண்ணலாம். காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புளித்தொக்கு ரெடி பண்ண போகலாம். அதுக்கு எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்புறமா 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்துட்டு நல்லா கருப்பு புளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். கருப்பு புளி அப்புறம் புது புளி 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் ஜாங்கிரி வெல்லம், அந்த வெல்லத்தை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வெல்லம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊறும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாவே கட்டி ஆகிடும். அப்புறமா மஞ்சள் தூள் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு காரம் 2மே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்க நல்லா கொதிச்சு கட்டி ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட புளித்தொக்கு. இதுதாங்க நம்மளோட குல்ஃபி சிக்கனோட ஸ்பெஷல் திங். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் அதை எடுத்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக நம்ம ஊற்ற வேண்டாம், ஓரளவு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதிலே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லா சிக்கனையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிக்கன் போட முடியுமோ அவ்வளோ போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். யூஸ்வலாக இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது பயங்கரமாக வெடிக்கும். அதனால நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறது எப்பவும் நல்லது. இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2 சைடுமே சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க, 2 சைடுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அதே எண்ணெயிலேயே நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க சிக்கனையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த லெக் பீஸ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து எடுக்கணும். எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃப்ரைடு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட குல்ஃபி சிக்கன் நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளித்தொக்கு, இதில் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் அது மாதிரி எல்லா டேஸ்ட்டும் இருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது குல்ஃபி சிக்கன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். இந்த புளித்தொக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாயிரும். அதை வந்து நம்ம சூடாக போட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட சிக்கன் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிரும்.
அதை வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ அந்த டிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புளித்தொக்கு வந்து 6 மாதத்துக்கு கூட கெடாது, அப்படியே நல்லா இருக்கும். இது பாருங்க, இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒட்டிடும். நல்லா அந்த அந்த புளி தொக்கு வந்து அதில் நல்லா ஒட்டணும். சிக்கனை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீ வந்து மிதமான சூடு வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட சிக்கனில் நல்லாவே புளித்தொக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனம் கூட சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்மளோட குல்ஃபி சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெள்ளை கலர் எள் அது மேலே போட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை எடுத்து கடித்து சாப்பிடும்போது அந்த வெள்ளை எள்ளோட சேர்ந்து பயங்கர க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கள், இலையில வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம இது இலையில வச்சு பரிமாறலாம். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. பாருங்கள், நம்மளோட குல்ஃபி சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம நினச்சதை விட சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த குல்ஃபி சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் சிக்கனை செஞ்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்களும் உங்க வீட்ல பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா நம்மளோட வீடியோ பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.